அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபம் ராசி. இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுதுங்க, சித்திரை மாதத்தில் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்குங்க, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவங்கன்னே சொல்லலாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே ஆசைப்படுறவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள்னே சொல்லலாம். பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்கன்னே சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களை பார்த்தீங்களா, இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்களாகவே இருப்பாங்க. அதனால தான் அவங்க எப்போதுமே சுதந்திரத்தை மட்டுமே விரும்புவாங்க. இவர்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பும் நடத்தை, அன்பு ஆகியவை எல்லாமே இவங்களுக்கு சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை இவங்க ஏற்படுத்துவாங்கன்னே சொல்லலாங்க. உங்களை எப்போதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவதாக சொல்லப்படுதுங்க. சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ரிஷபம் ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம் அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதமானது உடல் அசதி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவுகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சில்லறை சண்டைகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. பயணங்களில் தடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதுணையாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தீருன்னே சொல்லலாங்க. பணவரவை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் ரொம்பவும் திருப்திகரமாகவே இருக்குங்க. வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. பணியாளர்களுக்கு வேலைப்பளு இருப்பது போல உணரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. மேலதிகாரிகள் உங்களோட செயல்களில் குறை காணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறை காட்டுவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு நிகழ்ச்சியில் பின்னடைவும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுவது நல்லதுன்னு சொல்லப்படுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே தொண்டர்களோட ஆதரவால் செயற்கரிய செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளலாங்க. சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி காண முடியும்னு சொல்லப்படலாங்க. மற்றபடி உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடித்து விடுவீங்க. உங்களோட திறன்களை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மெத்தப்போக்கு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க. புத்தகம் நோட்டுகளை இரவில் கொடுக்கும்போது கவனம் தேவைங்க. மேலும் இந்த சித்திரை மாதமானது சிறப்பாக அமைய நீங்கள் சில பரிகாரங்களை செய்யலாங்க. அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக முடியும். மனக்குறைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கன்னு சொல்லப்படுதுங்க. ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்க போகுதுங்க. மற்றவங்கிட்ட இருந்து மாறுபட்டு தனித்தன்மையுடன் செயலாற்றும் குணமுடைய ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை தேருன்னு சொல்லப்படுதுங்க. செலவு கட்டுக்குள்ளேயே இருக்குங்க. காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும். தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதமானது அமைய போகுதுங்க. தந்தையாரின் நலனில் அக்கறை தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்ல பலனை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் மெத்தமான போக்கு காணப்பட்டாலும் கூட பணவரவு நன்றாகவே இருக்குங்க. சரக்குகளை கவனமாக கையாள்வது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுது.
சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க. உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கேட்ட பதவி உயர்வு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த விரிசல்கள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமை பெறுன்னு சொல்லப்படுது. உறவினர்களுக்காக விரும்ப இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டி இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் காட்டுங்க. உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. பெண்களுக்கு தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேணுங்க. பணவரவு அதனால் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் குறைய தொடங்குங்க. எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறித்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்களோட பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. பணவரவில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அமைதியாக செயலாற்ற கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். போட்டிகள் அனைத்துமே நீங்கும். சக மாணவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த சித்திரை மாதமானது அமைய போகுதுங்க. மேலும் இந்த மாதமானது சிறப்படைய நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. எதிர்பார்த்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே திருப்திகரமாக இருக்கும் மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. ரிஷபம் ராசி மிருகசீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதமானது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க. எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை புரிந்து கொள்ளும் திறன் படைத்த மிருகசீரிச நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் நெருக்கடியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகக்கூடுதுன்னே சொல்லலாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. மற்றவங்க மேலே இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்குங்க. வழக்குகளில் சாதகமான நிலைகளும் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகத்தான் அமைய போகுதுங்க. அதனால் லாபங்களும் அதிகரிக்கும். பல வழியிலுமே பண வரத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணியாளர்கள் வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அதனால் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளை செய்து முடித்து அதனால் மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு கட்டாயங்களும் ஏற்படுங்க. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவங்க மேலே இரக்கம் உண்டாகும். அரசியல்வாதிகள் அனைவருமே அனைவரித்து செல்வீங்க. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. அரசு அதிகாரிகளுக்கு உங்களோட நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அவர்களால் உங்களோட செல்வாக்கு அனைத்துமே உயருங்க. தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாக போகுதுங்க. பாராட்டும் பணமும் உங்களுக்கு இன்னும் உற்சாகப்படுத்துன்னு சொல்லலாங்க. சக கலைஞர்கள் நட்புடன் பழகக்கூடிய
ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுங்க. ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து நீங்கள் மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட்டு படித்து வெற்றி பெறக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைய போகுது. மன மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் மேலும் இந்த மாதமானது சிறப்படைய ஐயப்பனுக்கு அபிஷேகம் நெய் வாங்கி கொடுத்து வணங்க வர தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். இழந்த சொத்துக்கள் அனைத்துமே மீண்டும் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுன்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.